மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி. தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும், குமரி கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என எச்சரித்துள்ளது. வரும் 12ஆம் தேதி வரை தமிழகத்தில் கனமழை தொடரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்யும் என்றும் கணித்துள்ளது. தேனி மாவட்டம் கம்பம், பள்ளத்தாக்கு, கூடலூர், காமையக்கவுண்டன்பட்டி உள்ளிட்ட இடங்களில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் வறண்டிருந்த மானாவாரி விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் கிடைத்துள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர், சிங்கப்பெருமாள் கோயில் உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை கொட்டியது. சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகளுக்கு சிரமம் ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி, பிரான்மலை உள்ளிட்ட இடங்களில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் மற்றும் இருக்கன்குடி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக நிலவிய வெப்பத்தை தணிக்கும் விதமாக பலத்த மழை பெய்தது. தென்காசி, செங்கோட்டை, கடையநல்லூர், சுரண்டை உள்ளிட்ட பல பகுதிகளில் கருமேகங்கள் சூழ்ந்து இடியுடன் கூடிய கனமழை கொட்டியதால் இதமான சூழல் நிலவியது. தேனி மாவட்டம் பெரியகுளம் தாலுகாவிற்குட்பட்ட கைலாசப்பட்டி, தேவதானப்பட்டி, ஜெயமங்கலம் உள்ளிட்ட பல பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேல் பெய்த கனமழையால் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பகலில் கடுமையான வெயில் நிலவி வந்த நிலையில் திடீரென 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி முழக்கத்துடன் மழை பெய்தது. பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் அறுவடை செய்த நெல்மணிகள் முளைத்துவிடும் என விவசாயிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். தென்காசி மாவட்டம் சிவகிரி மற்றும் புளியங்குடி பகுதிகளில் 30 நிமிடங்களுக்கு மேலாக தொடர்ந்த மழையால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது. நீண்ட நாட்களுக்கு பின் பெய்த பலத்த மழையால் கொடைக்கானலில் மேலும் குளிர் அதிகரித்துள்ளது. இமாச்சல பிரதேசத்தின் உயரமான மாவட்டங்களான குலு, மண்டி, லகாஸ்பிதியில் கடுமையான குளிர் அலை நிலவுகிறது. தொடர் பனிப்பொழிவு காரணமாக புகழ்பெற்ற மணாலி லே சாலை மூடப்பட்டுள்ளது. லகாஸ்பிதியில் உள்ள கோண்டலாவில் 30 சென்டிமீட்டர் பனி பதிவாகியுள்ளது. குகும்சேரியில் வெப்பநிலை -2.5 டிகிரி செல்சியஸாக சரிந்துள்ளது. மலைப்பகுதியில் பனி பொழியும் அதே நேரத்தில் மாநிலத்தின் தாழ்வான பகுதியில் கனமழை பெய்து வருகிறது. வடக்கு வியட்நாமை தொடர் கனமழை புரட்டி போட்டுள்ளது. மெட்மு புயலின் காரணமாக வடக்கு வியட்நாமில் கனமழை கொட்டித்தீர்த்தது. இதில் கடுமையாக பாதிக்கப்பட்ட தாய் நிகோன் மாகாணத்தில் காவு நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது. அதேபோல காவ்பாங் மற்றும் தான் கோபா மாகாணங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 பேர் உயிரிழந்தனர். தாய் நிகுயோன் மற்றும் தான் கோபாவில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு 4 மாயமாகியுள்ளனர். வடக்கு வியட்நாமில் வெள்ளத்தால் 4800க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாக அந்நாட்டு அரசு ஊடகங்கள் கூறியுள்ளன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள $5.3 மில்லியன் மதிப்பிலான அவசரகால உதவி தொகுப்பை வியட்நாம் பிரதமர் அறிவித்துள்ளார்.
எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக துப்பாக்கி முனையில் ராமேஸ்வரம் மீனவர்கள் 30 பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி முனையில் 4 விசைப்படகுகளை சிறைபிடித்ததுடன் அதிலிருந்த 30 மீனவர்களையும் கைது செய்து மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றனர். மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி.